வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஆஸ்பிரண்ட் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரஞ்சனி அப்படின்றவங்க ஐஓபி ஸ்டாஃப் காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ வந்து ரிப்போர்ட்டிங் டைம் 1 மணியில் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வந்து 4:50க்குனா நடந்திருக்கு. ரிப்போர்ட்டிங் டைம் 1 மணி, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கப்பட்டது, பேனல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க என்ன பதில்கள் சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா CWG 15 கூப்பன் கோட் ஆஃபர், தரமான ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டேரெக்டாக வெப்சைட்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். CWG 50 அப்படின்ற கூப்பன் கோட் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உள்ளே போனவுடனே வந்து அவங்க அப்ளிகேஷன் இருந்திருக்கு போல் அவங்கள்ட்ட. நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் சார் அப்படின்னதும் மேத்தமெட்டிக்கல் வந்து பேங்கிங்க்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. சார் ஷேர் மார்க்கெட்டு சார், அப்படி சார், இப்படி சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பதில்கள் சொல்லியிருக்காங்க. அதோட முடிச்சிட்டாங்க, டப்புன்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்களாம். கோர் கொஸ்டின் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து சொல்லிட்டு வீக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் சார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேனேஜராக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து வயசாகி ரிட்டையர்ட் ஆக போகிற மாதிரி 4 கிளர்க் இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி புஷ் பண்ணி வேலை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு இந்த மேடம் பதில் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து கொஞ்சம் ஃபன்னியாக கலாய்ச்சிருக்காங்க. நீங்கள் அப்பா மாதிரி இந்த வேலையை பார்த்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மானிட்ரி பாலிசி பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ ரெப்போ ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் என்ன வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மானிட்ரி பாலிசி கொஸ்டின் ரொம்ப முக்கியம், எல்லா இடத்துலையும் கேட்கப்படுது. நீங்களும் நல்ல மானிட்ரி பாலிசி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 3 சாரு ஒரு மேடம், மொத்தம் 4 பேர் இருந்திருக்காங்க. மேடம் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களா. அடுத்து ஜாபை வந்து பெர்ஃபெக்டாக எப்படி பண்ணுவீங்க, உங்கள் பிஓ போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த ஜாபை எப்படி பெர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேடம் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்காங்க. பதில் சொன்ன பிறகு இதை தான் எல்லாருமே சொல்கிறாங்களே, வேறு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மேடம் திரும்ப கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்கள் வேறு பதில் சொல்லியிருக்காங்க மேடம். அப்புறம் அவங்க வந்து மேரிட் ரஞ்சனி மேடம். ஸோ நீங்கள் எங்கே வந்து போஸ்டிங் போட்டாலும் போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி என் ஹஸ்பண்ட் ப்ரைவேட்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க, நான் எங்கே போஸ்டிங் போட்டாலும் போவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து திரும்ப மேமே பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இவ்வளோ கெரியர் கேப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிங்க, ஏன் இவ்வளோ கெரியர் கேப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மேடம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்களும் இதை வீடியோ பார்த்துட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. உங்கள் ஜாக்சன் டின்.